இங்கே பாருங்க, வேஸ்ட் உடஞ்ச ஃபியூஸ் போன பல்ப் இருக்கு இல்லையா, அதோட மேலே இந்த ஒயிட் கப்பு மட்டும் தட்டி எடுத்துருக்கோம். இதில் நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை செய்யலாம். வாங்க, வெல்கம். கேகே கிராஃப்டோட நம்ம செய்ய வேண்டிய தலையாட்டி பொம்மையை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபியூஸ் பண்ண பல்போட 2 கேப்பு, ஒரு பாலு, மண் கொஞ்சம், ஃபெவிகம்மு, எம்சில் ஒன்று, கொஞ்சம் ஒட்டை டேப்பு. ஓகேவா? இதை வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். இதுக்கு வரையறதுக்கு பெயிண்ட் எடுத்துக்கலாம் அப்புறமா. இப்போ நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த பாட்டில் இருக்குது பாருங்கள், இந்த பல்போட இதில் கொஞ்சம் மண் கொட்டிக்கலாம். ஓரளவு இதை பாருங்கள், இந்த அளவு வந்து பார்த்துக்கோங்க. இந்த அளவை வந்து இந்த லைனில் இருக்க மாதிரி ஒரே அளவாக பார்த்துட்டு இதை நல்லா தட்டிட்டிங்கன்னா ஒரு எல்லாம் அந்த இதெல்லாம் போயிடும், ஃபுல்லாக ஃப்ளாட்டாக ஆகிடும். அந்த மாதிரி ஃப்ளாட்டாக ரெடி பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த மாதிரி ஆடணும். அன்ஈவனாக வச்சுருக்கக்கூடாது. அதனால சமமாக எல்லா பக்கமும் கரெக்டாக மண் இருக்கா மாதிரி செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பார்த்துட்டு இப்போ இதில் வந்து கம்மு ஊற்றிக்கலாம். நம்ம கம்மை ஊற்றி பேப்பர் போட்டு ஒட்டிடலாம். பேப்பர் போட்டு ஒட்டிட்டோன்னா அது அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும். ஒரு ரவுண்டாக பேப்பர் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா பிடிச்சிக்கும். மாதிரி ஒட்டியிருக்கோம். இப்போ மண் வந்து ஒரே சைடு போகாது, சுற்றியும் இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது. பண்ணும்போது சுற்றுறோம்ல, அப்போது அது வந்து அப்படியே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இது கீழே ஆடாமல் இருக்கிறதுக்காக சும்மா சப்போர்ட்டுக்கு இதில் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த கேப்பை வந்து இது மேலே மூடணும். அதை மூடுறதுக்கு தான் இந்த எம்சில் எடுத்து பிசைஞ்சு இதை அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கலான்ட்டு. எம்சிலும் இது மேலே பால் வைக்கிறதுக்காக, இதை ஒட்டுறதுக்காக இது ரெண்டும் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒட்டிடுறேன். இதை ஒட்டியிருக்கோம். ஒட்டதுக்கு இப்போ பெயிண்ட் அடிக்கலாம். நம்ம இப்படி வரும். சரியா? இதுக்கு நம்ம பெயிண்ட் அடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். இது ஆறட்டோன்ட்டு வச்சுருக்கேன். சரி, உங்களுக்காக நான் இதை வியூவில் கீழே வைக்கிறேன். இந்த மாதிரி போகும் பாருங்கள். வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்யலாம். நான் இதை ரவுண்டு பண்ணி காட்டுறேன். இன்னைக்கான சிந்தனை மொழி என்னன்னா, வாழ்க்கை என்பது புத்தகம் போல, அதில் முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை, இடையில் உள்ள பக்கங்கள் கண்ணீரால் வாசிக்காதே, புன்னகையால் வாசி. இந்த சிந்தனை வரிகள் பிடிச்சிருந்தது, பொன்மொழிகள், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.